ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சாரி, ஏன்னா மேரிட் டு மாமாவுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் மேரிட் டு மாமாவா கேட்குறீங்களா, சரி இதுவே என்ன கேட்டே இருக்காங்க அப்படின்னு அதை கொஞ்சம் ரொம்ப லேட் ஆக்கிட்டேன். ஸோ அதுதான் ரீசன். சும்மா லைட்டாக யாரும் கோவப்பட வேண்டாம். அப்புறம் கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் இன்னும் ரிப்ளை பண்ணாமல் பெண்டிங் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? யாரும் கோச்சிக்க வேண்டாம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போனா, மாமா நீ அவளுக்காக என்னையே அடிப்பியா மாமா? அவளுக்காக நீ என்னை அடிச்சியா இப்போது? சொல்லு மாமா, அவளுக்காக நீ என்னை அடிப்பியா ஜங்குக் மாமா? சொல்லு. ஏய் பின்ன என்னடி எரிச்சல் பண்ணிட்டு இருக்க? சொன்னதே சொல்லிட்டு இருப்பியா? ஆஃபீஸ்லேயே 1008 பிரச்சனை, இதில் நீ வேற. அவள் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா மாமா? இப்போ என்னை அடிச்சிருக்க காரணம் அவள் தான். அவளும் வாழும் மூஞ்சும். அவளுக்காக நீ என்ன அடிப்பியா மாமா? அவள் யார் உனக்கு? ஜஸ்ட் உன் சீனியர், அவ்வளோதானே. நான் தானே உன் பொண்டாட்டி. என்னையே அடிச்சிட்டல, நீ என்ன என்னை இந்தியாவுக்கு அனுப்புறது? நானே இந்தியாவுக்கு போகிறேன், எனக்கு போக தெரியும். தள்ளு தள்ளு மாமா அப்படி சொல்லிட்டு ஒயன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஜங்குக் ரொம்ப அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஐயோ சரிடா, என்ன தான் கோவமாக இருந்தாலும் பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்சிருவியா? அடியிலாமா, தப்பு தானே. அவள் அப்படி பேசினா அதனால் அடித்தேன். இப்போ பார்த்தா பிளேட்டு தூக்கி என் மேலே போட்டுறா. ஐயோ என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் என்ன கொண்டுருவாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? சமாளிக்கணுமே ஜங்கு, சமாளிக்கணும். ஏய் எங்கே கிளம்புற? போ. என்ன மாமா நீ அவளுக்காக அடிப்ப, நான் உன் கூட இருக்கணுமா? ஒன்றும் இருக்க மாட்டேன், நானே போய்க்கிறேன், எனக்கு போக தெரியும். டிக்கெட்லாம் புக் பண்ணி அப்புறம் தரான், போ. போனால் போக வேண்டாம், எனக்கு புக் பண்ணிக்க தெரியும், எனக்கு போக தெரியும். எனக்கு தெரியலன்னா அங்கிள் கிட்ட கேட்டு நான் புக் பண்ண சொல்லுவேன். உன் வேலையை பாரு மாமா நீ. ஐயோ ரொம்ப உஷாராக இருக்காளே. டேய் நீ பண்ணது தப்பு இல்லை, என்ன தான் இருந்தாலும் அடிக்கக்கூடாது, பாவம் அது சின்ன குழந்த. போனடி சரிடி, இது போ போ. கையெடு மாமா, நீ தொடாத கையெடு. சரிடி. சரி சாரி. 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 மாமா தானடி, தெரியாமல் வச்சிட்டேன், மன்னிச்சிடுமா. மன்னிப்புலாம் கேட்காத. சரி போகமாட்டல. நீ அவளுக்கு ஐயோ பொண்டாட்டி சாரிடி, ஏதோ கோவத்தில் தெரியாமல். ப்ளீஸ் பெருசாகிட்டு இருக்காத. நீ போகிறேன்னு கிளம்புற, அப்புறம் நான் எப்படி இருப்பேன் உன்னை விட்டுட்டு? எல்லாம் பேசிட்டு அப்புறம் நீ என்ன கொஞ்சம் போ, நான் போகிறேன், நீ ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த வேண்டாம் மாமா, நீ போ. ஓ கோமாவே இன்னும் வருகாலே. நான் சாரி கேட்டால் சாரிலாம் கேட்க வேணான்ற, இப்போ என்ன கிளம்புறியா? என்னடி ஓவராக பண்ணிட்டே இருக்க? என்ன மாமா மறுபடியும் அடிக்க போறியா? சரி அடி அடி, நான் ஓடி. ஐயோ இல்லைம்மா, அட்டி இல்லைம்மா. ஐயோ எப்பா இல்லடி இல்லை. நீ போவேண்ணா. ஏன் போக வேணாம்? ஏன் போக வேணாமாம்மா? அவளுக்காக தானே நீ என்ன பாரு, இன்னும் அவளுக்காக உன்னை அடியில. நீ பேசின வார்த்தை அது மாதிரி, என்னடி அவ்வளோ கேவலமாக பேசுவ? நான் மூட்டு இருக்கணுமா? மூட்டு இருக்கணுமா? ஏன் மாமா, நான் என்னை பற்றி தானே கேவலமாக பேசினேன். அவள் உனக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருப்பா, அதுதானே நான் பேசினேன். அவள் பேசும்போது நல்லா இருந்தது, நான் பேசும்போது மட்டும் உனக்கு கோவம் வருதா மாமா? நீ தள்ளு மாமா. என்னடி என்ன ஏதோ தெரியாமல் கோவம் வந்துச்சு, அது இப்படிலாம் பண்ணலாமாடி? குஜிலி இப்படிலாம் பண்ணக்கூடாதுடி மாமா. தெரியாமல் பண்ணிட்டேன்டி குஜிலி. இங்கே பார் போ மாமா. என்ன தாண்டி பண்ணணும் நான் அப்போ? அதான் அடிச்சிட்டல என்ன, அதுவும் அவளுக்காக. அவள் சொன்னான்னு நீ நம்பிட்டு வருவியா மாமா? அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்போ உனக்கு தோணுமோ நான் அப்போல்லாம் போவேன்னு? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டியடா. இல்லைம்மா அப்படிலாம் தோணாது. அப்படிலாம் தோணாது. இங்கே பாரு,
சும்மா சும்மா என் கையை பிடிச்சிட்டு இருக்காத, விடு. சரி, கையை பிடிக்கல, வேணாம் இடுப்பு பிடிக்கிறேன். போ, நீ எதையும் பிடிக்க வேணாம். என்னடைய பிரச்சனை? நீ போன நீ யாடி இருக்கா குஜிலி? புருஷனை விட்டு இந்தியாவுக்கு போகிறேன்ற. ஏன் அப்போ எடுத்துகிட்டு போய் என்னை விட்டு வந்தல இந்தியாவில், இப்போ நானே போகிறேன். ஆனால் திரும்பி வரமாட்டேன். பார்த்துடி, கழுத்து சுலுக்கிக்க போகுது பார்த்து. தள்ளு, ட்ரெஸ்லாம் எடுக்கணும். சரி, என் ட்ரெஸ்ஸும் எடுத்து வை, 2 பேரும் வேணா போயிட்டு வரலாம் இந்தியாவுக்கு. நீ ஏன் என் கூட வர? போ போ, ஜெனி கூட போ, என் கூட வராத. ஐயோ, அவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு. சரிடி, எங்கள் பொண்ணாட்டி இங்கே பாரு, ஏன்டி இப்படி பண்ணுற? ஓ சரி சரி, இங்கே பாரு. சிரிக்காத மாமா நீ. எனக்கு சமாதானமும் படுத்த தெரில, சிரிப்பு தாண்டி வருது. நான் என்ன பண்ணுறது? ஆனால் தப்பு தான். நீ அப்படி பேசினேன், நான் தான் உனக்கு கொடுத்தேன். இன்னொரு டைம் இப்படிலாம் பேசினேன்னு வச்சுக்கோங்க, அப்படி குத்திடுவேன் உன்னை. போ, கிளம்புறேன். அங்கிள்கிட்ட சொல்லிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் வேறு புக் பண்ணணும். நீ தள்ளு மாமா, எனக்கு வேலை நிறைய இருக்குது. நீ சும்மா சும்மா வந்து நின்றுட்டுருக்காத. போ போ, சென்னை கூட்டியே போ, அவள் தான் உனக்கு கரெக்டாக இருப்பா. நான்லாம் எதுக்கு? என்னடி? இப்போ சரி மாமா, நீ கையெடு மாமா. ஏன் பொண்டாட்டி? நான் கை வைப்பேன். சரி, நான் போகல, கையெடு. அப்படி வாடி வலிக்கு வா. அவ்வளோ நேரம் கெஞ்ச விட்ற நீ என்ன? அப்படி என்னடி உனக்கு ஆமாம் மேலே கோவம்? நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட 2 நாளாச்சும் பேசாமல் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் உன் கண்ணை பார்த்தா கோவம் வர மாட்டேங்குது. அப்படியா? கண்ணை பார்த்தாவா? எங்க பார்த்து சொல்லு. உன் கண்ணை பார்த்தா தான் கோவம் வரல. அதுக்குன்னு உன் கண்ணை வச்சு எல்லாம் பண்ணிடலான்னு மயக்கிடலான்னு நினைக்காத. இன்னைக்குன்னா ஒரு நாள் எனக்கு செம்ம கோவம் வரும், அப்போ நான் போயிடுவேன். அப்படியா? உன் மாமா விட்டு போயிடுவியா? எங்க என்னை பார்த்து சொல்லு பார்க்கலாம். பொண்டாட்டி. போக மாட்டேன், போடா. இல்லை, என்ன இதெல்லாம் யார் எடுத்து வைப்பா? நான் எடுத்து வச்சுட்டு இருக்கணுமா? எடுத்து வைடி. ஆனால் உனக்கு திமிரு மாமா, அதுவும் கண்ணை வேண்டாம். பார்த்துடி, ரொம்ப ரொம்ப ஒரு ஐடியா இப்படி போயிட போகுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கூப்பிட்டு போகணும், பார்த்துக்கோ. ஏன் ஒரே ஐடியா செலுத்துக்கிறா? பார்த்துக்கிறேன். நைட்டு வருவேலடி. நான் சாப்பிட்டுக்கிறேன். யார் தரா ஃபஸ்ட்டு உனக்கு? பார்த்துடி. இங்கே வாயேன் மாமா, சும்மா சும்மா மாமா. மாமா, ஐ லவ் யூடி பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். அப்படியா? ஏன் டவுட்டாக இருக்கா என்ன? சரி, கையெடு, நடந்துக்கணும். ஏன் என் மேலே தான் படுத்துட்ருக்கோம் நேரம். நான் இப்போது நடி மாமா, கையெட எழுந்துக்கணும். வேணாவா? சரி, இல்லை இல்லை இல்லை, என்ன இல்லை, எழுந்துக்கோ. கை எடுத்துக்கிட்டேன், எழுந்துக்கோ. நான் ஏன் எழுந்துக்கணும்? நீ தான் எப்படி சொன்ன எழுந்துக்கணும் மாமா, கை எடுங்கன்னு. அதான் எடுத்தேன். மாமா மாமா, ஜங்குக் மாமா. என்ன கோமா? லைட்டாக, ரொம்பலாம் இல்லை. என் மேலே தப்பு இருக்குனால சாரி. சாரி வேணாம். வேறு நீங்கள் வேறு மாதிரி சாரி கேட்பீங்களே, அப்படி கேளுங்க. வேறு மாதிரி சாரியா? கேட்கவா? எப்போ? இப்போ என்ன பண்ணுது உங்கள் இந்த குட்டி சொப்பு வாய்? ஏதாவது வேலை பார்க்குதா? இப்போ கேட்காதா மாமா? கேட்கும், ஆனால் லிமிட்டை தாண்டி போயிட்டா ப்ராப்ளம் இல்லையாடி
பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி தானே? இல்லை மாமா. இல்லையா? இல்லையாடி? இருக்கு, ஆனால் இல்லை. அப்போ இல்லை தான். சாரி, ஓகேவா? என்ன லைட்டாக மட்டும் இருக்குது சாரி? அப்படி தானே? சரி, அப்போது சாரியை ஹெவியாக கில்லாமா? ஹெவியா ஆக்கணும்? வேணாம். ஆமாம், ஏண்டி ஹெவியாக தானே? ஹெவியாக தானே? ஹெவியாக்கி தான் இன்னும் நல்லா இருக்கும்ல. மாமா மாமா மாமா, எனக்கு உன் கூட இப்படி இருக்கும் போதெல்லாம் உன் தாலி இப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குடி. அதுக்கு கூடவா கிஸ் பண்ணுவீங்க? என் ஃபேவரட். இதுக்கு கிஸ் பண்ணலாம் எப்படி? மாமா, ஜெனி என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? சீச்சி, அவ கிடக்குறா பட்டி மூஞ்சி. நீ தாண்டி வேணும். என்ன மூஞ்சி? கிராண்ட்மா மூஞ்சி. அப்படி சொன்ன பாட்டி. ஓ, என்னடி ஓன்னு எழுத்துட்ருக்க? ஓ மாமா, நீ அண்ணா நீ கொஞ்சம் ஃப்ராடு பையன்தான். உனக்கு நினப்பு நீ ரொம்ப அழகுன்னு. பொண்டாட்டி, நினப்புலாம் இல்லடி, எனக்கு தெரியும் நினப்புமே அழகு தானே. அதான் திமிரு உனக்கு. நானும் அழகாக இருந்தால் உன்னை மாதிரி திமிராக இருப்பேன். இல்லையே, நீ அழகாக தான் இருக்க. ஆனால் ஐயா அளவுலாம் திமிர் இல்லடி, இவ்வளோ தான் இருக்கு. ஆனால் இல்லாமலாம் இல்லை, இரு தோ இவ்வளோ உண்டு. மாமா, என்னடி நீ? ஒன்றும் இல்லை. என்ன நீ நேரமுச்சு ஒன்றும் இல்லைன்ற? என்னடி சொல்ல, ஏறேன், ஜாலியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அது நான் சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? நான் இன்னும் மன்னிக்கவே இல்லை. சாரி சொல்ல. அப்படியா? சாரியா? மாமா சாரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, மன்னிச்சிருடி. மாமா போ மாமா, சாரி அக்செப்ட் பண்ணிட்டேன். மூச்சு வாங்க, வீடு. என்னடி இதுக்குனாவா? பின்ன நீ போட்டு அழுத்துற, உன் மூஞ்சி கூட அப்படியே போட்டு. இவ்வளோ பெரிய உடம்பு யாருக்கு? உனக்கு தான். ஆனால் அந்த ஜெனி ஒரு மாதிரி பாப்பா தெரியுமா உன்னை? சுச்சோ, நானே கண்ணு வச்சுட்டேன். நீ என் தங்கத்தை சுற்றி போடணுமே. கட்டு காட்டு, நெட்டு உடைக்கணும், காட்டு. நடி பண்ணுறது, கம்முன்னு இரு. பா, எவ்வளோ உடஞ்சிருக்கு. ஐயோ, என் கண்ணு இவ்வளோ பட்டிருக்கா. இந்த ஜெனி கண்ணு என்ன ஆகுறது? இரு நிமிஷம். மாமா தலை எங்கடி எழுந்துக்கிற? தள்ள மாமா. இடுப்பில் இந்த கை எடு மாமா. எடு மாமா. ஐயோ, எடுக்கிறேன்டி. ஐயோ, எங்கள் அம்மா இந்த நேரத்தில் தான் கால் எடுக்காது. ஓ, ஹலோ அம்மா. அம்மா நீ இரும்மா, ஏதோ பேசிகிட்டு இருப்ப. அம்மா, சுற்றி போடுறதுக்கு என்னென்னலாம் வைக்கணுமா? சரிம்மா, ஓகே. இல்லைம்மா. மாப்பிள்ளை மேலே தான் கண்ணு. சரி நான் அப்புறம் பேசுகிறேன். என்ன, அவர் கூட தான் இருக்கு, அப்புறம் பேசுகிறேன். வை. என்ன இது? அது ஒன்றும் இல்லை, இருங்க வரேன். எங்கே போகிறடி? நான் சாரி கேட்கணும்ல, நீ அப்புறம் கேளு. தள்ள இருடி. மாமா விட்டு மாமா. சரி விட்டுட்டேன்ப்பா, அழுவாத, அழுகு மூச்சு போ. மாமா இரு, நான் கொண்டாத்தில் வந்துடுறேன். போய் தள்ளவ. ஸோ கொண்டாத்தில் வரணும், அது இதுன்னு எடுத்துகிட்டு வர. ஜம்மு பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணுற? மாமா துப்பு மாமா. துப்பு மாமா. எப்படி? 3 தடவை துப்பும் மாமா. தூது மாமா, இப்படி பண்ணக்கூடாது. மியூசிக் போட சொன்னாங்களா உன்னை வாயில்? ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு. மாமா ஒழுங்கா துப்பு மாமா.
அம்மா அம்மா சரி சரி பூ 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 கியூட். ஐயோ இப்போவும் கண்ணு சுற்றி போடும்போது கண்ணு வச்சா என்ன ஆகுறது? மாமா நீ மறுபடியும் துப்பு, நான் கண்ணை முடிக்கிறேன். ஐயோ சவுண்டு காதில் வேணாலும் க்யூட்டாக இருக்குமே. என்ன நான் வேணா உன் காதில் 2 கையை வச்சு மூடிக்குவா? சூப்பர் ஐடியா மாமா, மூடு மூடு. ஐயோ கடவுளே. இப்போ துப்பு மாமா. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டுருக்கீங்க கெட்டியா. ஸோ ஜங்குக்கு அதை பார்க்குறான். நீதாண்டி அழகாக இருக்க. நான் இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. மாமா பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். தள்ள ஏதோ சொன்னாங்களே, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? என்னதுடி? அது நிறைய சொன்னாங்க, எனக்கு வரல. அதான் என் மனசுலேருந்து அது எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். அது வா அப்படியா வரும்? அப்படி தான் வச்சுக்கோ. சரி நான் போயிட்டு வரேன். எங்கடி? இதெல்லாம் போட்டு வரேன் டஸ்ட்பினில். சரி எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கு போட்டு வர பைத்தியம் போ. மாமா இதுக்கப்புறம் நான் டெய்லி உனக்கு இது மாதிரி பண்ணுறேன். சின்னி கண்ணு வைப்பா. உடம்பெல்லாம் இழைச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோண்டு ஆயிடுச்சு. அப்போ ப்ராப்பராக ஜிம் போயிட்டு இருந்தேன்டி. இப்போது 2 months ஜிம் போகிறதில்ல. நீ என்ன அது மாதிரி பாடி தான் பிடிச்சிருக்கா? என்ன ஜிம் போட்டா? சொல்லு. இல்லை அது பார்க்கவே ரொம்ப இப்படி இருக்கும், பயமாக இருக்கும். இது ஓகே தான். இது ஓகேவா? இல்லை வேணா இன்னும் இது ஓகே, அழகாக இருக்குது. அதான் நான் சொல்ல பண்ணிடலாம். படா பொறுக்கி பொண்டாட்டி. மாமா போயிட்டு எடுத்து வந்துடுறியா? இப்போ வா. ஷோ நீ சரியான ரச பைத்தியம். ரசம் யாரடி ரசம்ன்ற? நீ தாண்டி ரசம். உங்கள் அப்பன் தான் ரசம் மூஞ்சி. போடா மாமா பயலே. என்னது மாமா பயலே? வா இங்கே வாடி. மாமா விடு மாமா சுத்தாத. ஐயோ தலை சுத்தாத மாமா. இறக்கிவிட. நான் வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இறக்கிவிட. ஐயோ பொண்டாட்டி ஓகேவா? ஐயோ மாமா எப்படி இருப்பேன்? உன்னை இரு பார்த்துக்கலாம். ஐயோ ஆண்டி பாருங்க. டே என்னடா பண்ணுற? மா நீ தள்ளுமா, நீ தள்ளு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு போய் சொல்லிட்டுருக்காமா. ஆண்டி இல்லை ஆண்டி சும்மா தான். போங்க 2 பேர் மேலே போங்க, போய் விளையாடுங்க போங்க. சரிம்மா. வாடி. சரிம்மாவா? ஐயோ நான் வேறு சரிம்மான்ட்டு. மா நீ என்னம்மா? இல்லை நீயே பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்குங்க இது போயிருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. மாமா ரொம்ப க்யூட்டு. ஐயோ ரசம் கேட்டாரே, சரி ஒரு 10 minutes வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒயினும் ரசம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறான். மாமா ஜங்குக்கு மாமா எங்கடி போயிரு? எங்கே தானடி இருக்கு? எது கத்திட்டு இருக்க? ரசம் கொடு. ரசம் யார் இங்கே? நான் தான். கொடு. ரசம் குட்டி யார்? நான் தாண்டி. குர்ரி. ரசம் செல்லம் யார்? நான் தான். குர்ரி. ரசம் பைத்தியம். ஏம்மா தாயே, எல்லாம் நான் தாண்டி. குர்ரி. என் மாமா யார்? என் தங்கம் யார்? என் செல்லம், என் பட்டாணி, என் தங்க பட்டாணி, என் அழகு, என் குட்டி பையன், என் சௌந்தர்யம். ஐயோ நான் தான். ஐ லவ் யூ. நான் தான். கொடு. சரி அப்படி சொல்லிட்டு ஒயனும் கொடுத்துட்ருக்கா. ஸோ சங்குக்கும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனடி என்ன பார்த்துட்ருக்க? நாளைக்கு உங்க கூட ஆஃபீஸ் வரட்டா? இது வேணாம், அதெல்லாம் அகாடமி நிறைய டேஸ் லீவ் போட்டிருக்கேன், தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ. மாமா நாளைக்கு ஆஃப் டே தான் கிளாஸ் மாமா, நான் வந்துடுறேனே. ஆஃப் டே தானே கிளாஸு? ஆஃப் டே கிளாஸ் முடிச்சுட்டு வா. ஆஃப்டர்நூனாக வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா? சைனீஸ் அமுச்சு விட்றேன், சைனீஸ் வந்து நான் பிக்கப் பண்ணிப்பான் சரியாடி? சரி மாமா. சைனீஸை நான் அமுச்சிடுறியா மறக்காமல்? சரி
மாமா எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்குடே. ஸோ கொஞ்ச நேரத்தில் வயனஜவங்க நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ மார்னிங் வயனும் அவளோட காலேஜ் போயிட்டு அவளோட ஸ்டடீஸ்லாம் முடிச்சிருப்பா. ஸோ கிளாஸஸ்லாம் ஓவர் ஆயிருக்கும். ஸோ கரெக்டாக சைனீஸ் வெயிட் பண்ணுறான் ஆஃப்டர்நூன். சைனீஸ் அண்ணா பார்த்துட்டேன், அண்ணா அவர் இன்னும் ஒர்க்கில். ஆமாம்மா அண்ணா என்னை அனுப்பிச்சி விட்டான். சரிங்கண்ணா. அம்மா போகும்போது உனக்கு எதாவது வாங்கி தர சொன்னா, எதாவது சாப்பிட்றியாம்மா? அவர் சாப்பிட்டாராண்ணா? இல்லைம்மா அவன் இன்னும் சாப்பிடல. அண்ணா இங்கே ஏதாவது இந்தியன் ஹோட்டல் இருக்கும்ல, அங்கே கூட்டி போய் வாங்கிடுறீங்களா? சரிம்மா. அப்படி சொல்லிட்டு சைனீஸாக என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ நீங்களும் எல்லாமே வாங்கிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தான் போயிட்டுருக்கு டைம். கொஞ்ச நேரத்தில் வயனும் ஜேகேவோட ஆஃபீஸ் போயிடுப்பா. அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபேஸே ஜென்னி ஃபேஸ் தான். அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஜென்னியை பார்த்து முறைச்சிட்டே உள்ளே போகிறா. என்னங்க, ஐயோ என்னங்கன்னு அது ஷை ஆகுதே. என்னங்க என்னடி? சாப்பிட்டியா? சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்தானா? இல்லை மாமா உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், வா சாப்பிடு. என்னடு நீ செஞ்ச மாதிரி இரு. இல்லை மாமா இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அப்படியா? ஆமாம் ஆமாம் என் பொண்டாடி அளவுக்கு இல்லை. போ மாமா சரியானது நீ. ஷங்கோக் வந்துடுச்சு சானியா. ஷங்கோக்கும் ஷங்கோக் இது கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏய் உண்மைது யாரடி? மாமா எப்படியான நான் கூப்பிட்டா அவங்கள இருக்க மாமா அப்படி கூப்பிட்டா, ஏய் பைத்தியம் கும்முடிடுடி. ஜெனி நீ மீட்டிங் மட்டும் பார்த்துரு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன்டி. ஓகே சங்கோக் இது பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், பட் ஒரு ½ வரப்பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நீ பேசி முடிச்சதான் எல்லாம் ஓகே பண்ணுவாங்க, உனக்கே தெரியும்ல. ஆமாம் சரி இரு. இல்லை நீ சாப்பிட்டு சங்கோக். சனியா வந்து சாப்பிட்றவரே எவ்வளோ கஷ்டம். மாமா இருடி நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ ஜென்னி உங்களை பார்த்து நெக்கெல்லாம் சிரிக்கிறா. இதில் என்ன பெருமை இருக்குது, மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டு போகுது நாய். இதில் அப்படியே இது மூஞ்சில் தேய்ச்சேஸ் அப்படியே காசு மாலை அப்படி இப்படின்னு. மூஞ்சு மகரியம் சாங்கக் சாங்கக்குன்னு வந்துடுவா. எனக்கு வாசிக்குது, மாமாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஒயனும் சாப்பிட்ருப்பா. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் வந்திருப்பான். முன்னாடி நீ சாப்பிட்டலடி? பசிச்சுது மாமா. ஏன்டி சாப்பிடாம இருந்த? இல்லையே நான் சாப்பிட்டுட்டேனே. நான் கூட நினச்சேன்டி நீ ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஒய்ஃபுன்னு. பார்த்தா அது ஏற்கு மேலே தானே இருக்கிற நீ. சரி இனிமேல் சாப்பிடல. லூஸு அப்பெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ யார் அது போதும். மாமா என்னடி பசங்களாம் வச்சிட்டியா ரெடியா? ஆமாம் ஆமாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பொரியல் ரசம் சாம்பார் அப்பளம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கான். என்னம்மா சிரிக்கிற? எனக்கு நான் நினச்சேன்டி உனக்கு கல்யாணம் பண்ணுமோன்னு நினச்சேன். உன் மாதிரி போரிங்காக இருப்பாளோன்னு. அப்படிலாம் நினைப்பியா? ஏய் பார்த்துடி கருத்து சொல்லிக்க போது. இல்லை அங்கே இருக்கவங்கலாம் அப்படி தாண்டி இருந்தாங்க. ஏன் உங்கள் அம்மா எடுத்துக்கோ, உங்கள் அப்பா வந்து எழுந்து நிற்பாங்க, எங்கள் அப்பா வந்தாலும் எழுந்து நிற்பாங்க, வீட்டில் யார் வந்தாலும் எழுந்து நிற்பாங்க. அப்புறம் வாய்ஸு அதிகமாக பேச மாட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தேன்னா ஸோ நீயும் என்னை ஒரு மாதிரி காட் ரேஞ்சில் பார்த்து அப்படி இப்படின்னு இருப்பேன்னு நினச்சேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் திண்ட் அன்றைக்கி விழுந்திய காலில், அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி ஒரு சண்டை வரும்போது விழுந்தேன். நான் கூட நினச்சேன் டெய்லி காலிலலாம் விழுந்து என்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குவேன், ஒரு டேஷும் இல்லை. சரி நாளிலேருந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இல்லை வேண்டாம் நீ இப்படியே ரெடி. எதுக்கு மாமா இப்போ சிரிச்சிட்ருக்க? உன் கூட நிறைய மெமரிஸ் மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஐ மீன் உன்னை லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது ரொம்ப இம்பாசிபிள்னு ஆயிடுச்சு. சரி ஆஃப்டர் மேரேஜ் உன்னை எப்படி லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. அது ஒரு மாதிரி பெரிய கொஷினாகவே இருந்தது என் லைஃப்பில். ஒரு மாதிரி என்னை பார்த்தா பயப்படுவாளா, புரிஞ்சிக்க மாட்டாளா, நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாளா, எனக்கு
கூட எதிர்த்து கூட பேச மாட்டாளா அப்போலாம் நினச்சேன். பட் லைஃப் அப்படிலாம் இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக தாண்டி இருக்கு உங்க கூட. ஏ ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ. I love you too, Mama. I love you too, Mama. Jungkook, Mama. I love you too, Mama. என்னடி Jungkook, Mama. Jungkook, Mama. கம்மன் ரேடியோ கால் எல்லாம் விழுந்துட போகுது. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாடி. ஃபீல்லாம் பண்ண மாட்டா. அவன் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறா. உங்ககிட்ட தான் மாமா அப்படி பேசுகிறா. நீ ஒன்று இதே சொல்ல எப்போ பார்த்தாலும். சரி நீ நம்பாத. ஜங்குக் மாமா கொஞ்சம் சாப்பிட்டுங்க. ஓகே பொண்டாட்டி. மாமா சிரிக்காத, இறங்காது சாப்பாடு. சரி அப்போ நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. மாமா இப்போ எதுக்கு சிரிச்சிட்ருக்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, நான் சிரிக்க மாட்டேன். உன் மூஞ்சி திருப்பு. அப்போ என் மூஞ்சி உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? என்ன? சரி சரி ஊட்டி விடு. ஜங்குக் மாமா. ஜங்குக் மாமா. பாவண்டி அவ சின்ன வயசுலேருந்தே அவள் என் கூட அப்படி தாண்டி பேசிகிட்டு இருக்கா. எப்படி அவன் 5 வயசு இருக்கும்போது உங்கள் சருக்கு 10 வயசு இருந்துச்சா? இவ ஒரு எப்போ பார்த்தாலும் போதும் போதும் பொண்டாட்டி. மாமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல மாமா, ப்ளீஸ் மாமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஜங்குக் மாமா. ஓகே பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன். அவனா உங்களுக்கு அவ்வளோ சரி போகிறதில்ல? இல்லடி நீ பண்ண ஒன்றும் சரியில்லை. சரி 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 ஓகே. மாமா உங்கள் கேஸ்ட்ரி அந்தளவுக்கு நல்லா இல்லடி. நான் வேணா ஈவினிங் செஞ்சு தரட்டா? ஆனாண்டி போனாட்டி நான் வர இப்போல்லாம் ஒழுங்காக டயட்லேயே இருக்கிறதில்ல. நீ கல்யாணம் பண்ணணும் அப்போதுலேருந்து சரியான ஸ்வீட் சாப்பிட்றேன். கோச்சி தெரிஞ்சால் என்ன அப்படியே கொத்து போட்டுருவார். வேணாம் போதும். சரி மாமா கொஞ்ச நேரம் நான் அப்படி இப்படின்னு ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்ருக்கேன். போ சுற்றி பாரு. தங்கம் வைரம் வைடூரியம் அப்புறம் டைனோசரு லயனு டைகர்லாம் இருக்குது. அது எலும்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் மியூசியமில். இது சுற்றி பாரு போ. பார்த்துடி சுலுக்கிக்கிட்டே போயிட போகுது கழுத்து கடைசியா. ஓரதான் பண்ணுறான் ஆனால் அழகாக தான் இருக்கா. ஃபிக்கரடா என் பொண்டாட்டி பாரேன் எவ்வளோ அழகாக தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன சென்னி எவ்வளோ நிற்கிறாங்க. ஐயோ என்ன போகுது தெரியலையே. ஃபோன் கால் வருது. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கே ஃபோன் பேசிகிட்ருக்கான். ஸோ இப்போது வயன் ஜென்னி கிட்ட தான் நின்றுட்டுருக்கா. ஜென்னி உன் பிளான்லாம் ரொம்ப நீட்டாக போதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? பார்த்தல ஒரு நாள் சண்டை ஜென்னி இதெல்லாம். ஒன் நைட் கூட ஃபஸ்ட்டு வருமானு தெரியல. நானும் மாமாவும் சண்டை போட்டால் அன்றைக்கி நைட்டே பேசிடுவோம். அப்புறம் நீ சொன்னியே அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு. உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா? மாமா எவ்வளோ கற்றுனாலும் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, சாரி கட்டிட்டு வந்து ஹிப் காட்டினா மாமா அப்படியே மயங்கி பின்னாடியே வந்துடுவார் தெரியுமா ஜெனி? ஹே ரொம்ப பண்ணாதானே. நல்லா உன்னோடது பார்த்து அவன் வந்துடுறானா? அட உனக்கு எதிரே டவுட் இருக்கா? சரி விடு. எனக்குன்னா உன்னோட சாரீ கட்டை வந்து டெமோ காட்டணும் உன்கிட்ட. நீ பாரு, நீ பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. அப்புறம் வேறு என்ன பிளான் பண்ணிகிட்ருக்க? ரொம்ப கேவலமாக எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா? பண்ணிட்டு தான் இருக்கேன். பெரிய பிளான் சீக்கிரமாக நடக்கும். ஜங்குக்கு எனக்கு தான். அப்படியா? ஜங்குக்கு உனக்கா? ஐயோ அப்போது இந்த தாலி நீ என்ன பண்ணுறது ஜென்னி? நான் கழட்டி போட்டுக்கிறேன்டி, புரியுதா? என்ன நீ கழட்டி போடுற வரைக்கும் உன் கையென்ன ஏதாவது பாரு, ஏதாவது சொல்கிற போகிறேன். இங்கே பாரு என்ன நினச்சிட்ருக்க?
இதோ பண்ணுறதுக்குள்ள உன்னையும் இதோ மாமா மாமான்னு திரியே பிரிச்சிருவேண்டி. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது எனக்கு ஜெனிக்கு. அப்படியா? ட்ரை பண்ண ஜெனி, ஆல் த பெஸ்ட். பட் மாமா எப்பவுமே சைடு தான். அப்படியா? அப்போல்லாம் இல்லையே, ஒரு வார்த்தை தான் சும்மா சொன்னேன். அதுக்கே சந்தேகப்பட்டு நீயும் பிரைட்டும் அப்படி ஒரே ரூமில் 2 பேரும் அப்படி தானே ஜங்குக்கு நினச்சான். பாரு ஜெனி, வேணாம். என் மாமா அப்போல்லாம் அடிக்கலை. வேணாம். என்னடி அடித்தானா? நீங்கள் வளர்ற? ஐயோ, என் வாய் போதும் போல. ஆமாம், என் மாமா தான் அடித்தார். எதுக்கு அடித்தார் தெரியுமா? இதோ நீ சொன்னி அந்த டைலாக் நான் சொல்லி தான் அடித்தார். நானும் பிரைட்டும் அப்படி இருக்கேன்னு நினச்சியா மாமான்னு கேட்டேன். பள்ளீர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. அது எனக்கு வலிக்கவே இல்லை தெரியுமா. அவ்வளோ லவா மாமா உனக்கு என் மேலே? அப்படி தான் தோணுச்சு. திருப்பி நீ அதே சொல்லிட்டுருக்காதானே? இல்லை உன் மாமா அப்படி தான் நினச்சாரு. நீயும் அவனும் அப்படி எப்படின்னு இருப்பீங்கன்னு நினச்சி தான் அவன் வந்து பார்த்தான். சின்னி ஒரு லெவலுக்கு தான் வாய மூடு. என்ன வாய மூடுன்ற? அதான் நினச்சான்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏய் தான் வாய மூடு சொல்லிட்டே இருக்கேன்லடி. ஏய் என் மேலே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சென்னி அடிக்கலான்னு சொல்லி பாப்பா. கரெக்டாக ஜங்குக்கை பார்த்துருப்பா. ஜங்குக்கும் நீங்கள் அடித்ததை பார்த்துருப்பான். ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க பைத்திய ஜெனி? அது ஓகே? என்னாச்சு? வா. மாமா இவ சொல்கிற கல்யாணமே போருன்னு. நான் பாசமாக தான் என் அக்காவை அடித்தேன் உரிமையா. என்ன அக்காவா? என் அக்கா சொல்லுது கல்யாணம்லாம் நல்லாவே இருக்காதான். இப்போ பாரு நீயும் நானும் எவ்வளோ ஜாலியாக இருக்கோன்னு. அது சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேங்குது. கல்யாணம்னா நல்லா இருக்காது, லைஃப் லாங் தனியாக இருப்பேன். அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. தங்கச்சின்னு உரிமையில அடித்தேன். அப்படி தானே ஜெனி அக்கா? லேட்டே மாற்றிட்டியா? ஆமாம் சங்குக், தங்கச்சி தான் எப்படி அடிச்சிட்டா. பரவாயில்ல போயிட்டுட்டா. ஏன் வாய்ஸை பாரு. கருமம் இருடி, 4 அடிச்சிருக்கணும். ஏய் அதுக்குன்னு அவ்வளோ பெரிய மேலே கை வைப்பியா? நீ அக்கா உரிமையில தான் அடித்தேன். அதுவும் நான் ஒன்றும் தப்பாலாம் அடிக்கலையே. உனக்காக அலைன்ஸ் பார்க்குறேன்க்கான்னு மேரேஜே வேணான்றாங்க. லைஃப் லாங் எப்படி தனியாக இருப்பேன்னா இருந்துப்பேன்றாங்க. மேரேஜ்னாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாம் நல்லாவே இருக்காதான். நான் இப்படியே இருந்துப்பேன் கடைசி வரையும். எனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ அக்காவுக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்ல. அக்காக்குன்னு யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் மாமா. சரி சாரி கேளு. நீ என்னதான் இருந்தாலும் சாரி கேள்றி. அக்காவே எதுவும் நானே சாரி கேளுமா? சொல்கிற கேளு. சாரிக்கா, நான் நீங்கள் ஒரு நல்ல லைஃப்பில் போகணுன்னு தான் அடித்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லைக்கா. சாரி. இதுக்கப்புறம் என்கிட்ட அடி வாங்காமல் நடந்துக்கணும். மாமா நீ சொல்லு மாமா, நம்ம 2 பேர் எப்படி இருக்கோன்னு. நம்ம 2 பேர் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லு மாமா. மேரேஜ்னாலே பயப்படுறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பியா மாமா? நீ சொல்லு மாமா. இது நீ மேரேஜ் நல்லா தான் இருக்கும்டி. என் மாதிரி கேட்டு நடந்துக்கோ. இது வரைக்கும் நான் கூட மேரேஜ் பற்றி உங்கள்கிட்ட பேசினது கிடையாது. என்னன்னு தெரில, அவளுக்கு உண்மையில பாசமானு தெரில, ரொம்ப உரிமை கொண்டு அடிக்கிறா போல். சாரிண்ணே, நானும் சாரி. இல்லை சங்கு பரவாயில்ல இருக்கட்டும்டா. நீலாம் அதுக்கு சாரி சொல்கிற? போயிட்டு அவள் சொன்ன மாதிரி நீ நினைக்கிற மாதிரி மேரேஜ் ஃபுல்லாக சண்டை நடக்காதுடி. ஏன் எங்களுக்கு நேற்று கூட ஒரு சின்ன சண்டை நடந்தது. சண்டை நடந்தது என்னமோ ஒரு 1/2 hour 1 hour தான். ஆனால் சண்டைக்கு அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல, ஒரு குட்டி குட்டி மூமெண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணணும் ஜெனி. ஒரு மாதிரி லைஃப்னால் இதாண்டா, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குல்ல. நமக்குன்னு ஒருத்தர் இருக்கா சண்டை போட கொஞ்சம் அப்படிலாம் தோணுண்டி. அவள் சொன்ன மாதிரி மேரேஜ் உண்மையாக நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் தான் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அது பார் இது மாதிரி பண்ணுவோம், அதுதான். மற்றபடி ஜாலியாக இருக்கும். இவங்களை பார்க்குறல்ல,
ஸோ நீ உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோ, சரியா? ஏன் இன்னொரு டைம் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, புரியுதுல்ல? சாரி மாமா, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். அக்கான்னு ஒரு மேலே தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, மேரேஜ் வேணாம், பயமாக இருக்குன்னாங்க. நான் பண்ணிக்கவே மாட்டேன், இது ப்ராமிஸ் சொன்னாங்க. அதுவும் எனக்கு கோவம் வந்துடுச்சு மாமா. சரி விட, என்ன தான் இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது, தப்பு, சரியாம்மா? சாரி மாமா, இட்ஸ் ஓகே. ஐ லவ் யூ பொண்டாட்டி. சரி நீ கிளம்பு. எனக்கு அசைன்மெண்ட்லாம் இருக்குது சொன்னால, அந்த ஒர்க்கை பாரு. சரிங்க மாமா. நான் சைனீஸ் அண்ணக்கிட்ட போகல, கீழே கேப் புக் பண்ணிவிடுங்க, நான் போயிடுறேன். சரிடி, பார்த்துப்போ. ஜெனி அக்கா, பார்த்து இதுக்கப்புறம் அடி வாங்காமல் கொஞ்சம் பார்த்துருந்தா நல்லாயிருக்கும்க்கா. வரட்டாக்கா? போடி, நான் எங்கே எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை அடிச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே நீ அனுபவி அப்படி சொல்லிட்டு ஜென்னியும் அவங்க வந்து போயிருப்பா. ஜென்னிக்கு இந்த டைம் செம காண்டாக இருக்கும். இங்கே ஒயன் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துட்டுருக்கா. டன். ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒயன், உனக்கு இவ்வளோ மூளையாடி? உங்கள் மாமா வந்து டக்குன்னு பிளேட்டை மாற்றிட்ட. மாமா கூப்பிட்றாரு. அல்லோ மாமா, சொல்லு மாமா. ஏய், பேக் அடிச்சு போக முடியாது, காலேஜ் பேக்கை? ஐயோ மாமா, அது சரி, என்னோடய சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கோ. அம்மா லேப்டாப் யூஸ் பண்ணட்டா? சரி, யூஸ் பண்ணிக்கோ. அம்மா பாஸ்வேர்ட் தெரியாதே. நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். ஏன் சொல்லு, இப்போ சொல்லு. குஜிலி தான், போடு. எனக்கு தெரியுமே, நான் நேற்றே ஓரக்கண்ணால் பார்த்தேன் தூங்குறேன்னு. ஸோ என் அழகி, பார்த்துட்டியா? மாமா, இன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரியா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். மாமா, நீ இன்னைக்கு இருடி. சொல்லு. நான் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்ல வரலையே. சரி சொல்லு. என்ன இன்னைக்கு ஃபார்மலில் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்த மாமா. அதுவும் ஹேர் ஸ்டைலுக்கும் அப்பப்போ உன் கையை வச்சு நீ ஹேரை செட் பண்ணது, அப்பா செம்மையாக சைட் அடித்த மாமா. ரியலி லவ் யூ. நான் ரொம்ப லக்கி. தேங்க்யூ மாமா எல்லாத்துக்குமே. எலூசு அழுகுறியா? அழுகுதா? குஜிலி அழுகுதா? இல்லை மாமா, நான் உன்னை ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா சாரி மாமா. இல்லடி, நானும் சாரி. இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் இல்லை மாமா, நீ கொஞ்சம் சீக்கிரமாக வா. நான் வைக்கிறேன். இல்லை, ஹாப்பியாக பேசிட்டு போ, அப்புறம் வை. மாமா, நான் வைக்கிறேன். சரி, வெடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ. பை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோ வச்சிடறான். ஸோ இப்போ வேண்டாம், ஜாலியாக வீட்டுக்கு போயிருப்பா, உட்காந்து ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பா. ஸோ இப்படி தான் ஜங்குக்கும் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்படியே ஒயின் ஜாலியாக வச்சுட்டு ஒரே டான்ஸ் தான் ஆடிட்டுருக்கோம். ஜங்குக்கு இதெல்லாம் வசிச்சுட்டு இருப்பான். பார்த்துடி விழுந்துருப்ப. ஆமாம், சொன்னல இங்கே பெட் இருக்குது, இப்படி ஆடாதடின்னு. சொல்ல கேட்காம அப்படி என்னடி ஆட்டம் உனக்கு? கட்டு. இடுப்பு பிடிச்சிக்கிச்சு மாமா. பிடிக்காதா பின்ன உனக்கு? உனக்கு பிடிக்காதா நீ ஆண் ஆட்டத்துக்கு? பிடிச்சி விடுமாம்மா இடுப்பு. ஐயோ, அது வேறு என் வீக் ஏரியாடி. அது பிடிக்க சொல்கிறேன், நான் அதை மட்டுமா பிடிப்பேன்? நீ அது வேணாலும் பிடிச்சி விடு. சரி எடு, ஜெல் எடு. நீ எடு மாமா. சரி, நானும் எடுத்துடுறேன். இப்போ படுறி பொடி. ஆமாம். ஏண்டி, ஏன் கை கூட வைக்கல இன்னும்? நீ கண்ணில் பார்க்கும்போதே எனக்கு கூச்சுது. அவனுக்கு கூசும் சும்மாவே. அல்ல. ஆமாம். இல்லை, வலி தானே தேய்க்கிறேன். இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். வலி இது தானே உனக்கு? எதுக்கு சிரிக்கிற? கை எடு மாமா. ஸோ பைத்தியம்டா. தள்ளு, படுவோ. மாமா, நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்போம் மாமா. என்ன நீ எக்ஸசைஸ் பண்ண போகல, அப்போ என்னையும் சேர்த்து எழுப்பிடுறியா? ஏன் அவ்வளோ காலையில் இருந்து படிக்க போறியா?
அதானே பார்த்தேன். எது அவளுக்கா இல்லை மாமா நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று இருக்குது, ஸோ அதனால் சீக்கிரமாக போகணுமா. நான் அவ்வளோ காலையில் எழுந்தால் தான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு போக கரெக்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் அம்மா செஞ்சுப்பாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் எத்தனை மணிக்கு? மார்னிங் 8 o'clock. சரி, நீ 6 o'clock எழுந்துக்கோ சரியா? சரி மாமா. அண்ணா நான் பிரேக்ஃபாஸ்ட் அப்போல்லாம் இல்லைடி, உன்னை ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே யாரும் செய்ய சொல்லலை, நீ தான் செய்கிற. நீ தானே நல்லா சாப்பிடுவ, அது தின்னு தான் இப்போது. சரி விடு, சொன்னால் மட்டும் உனக்கு கோவம் வரும். போய் படுப்போ. ஐ லவ் யூ மாமா. சரி போய் படு. சரி ஜங்குக்கும் அதே மாதிரி தான் எழுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ இன்னும் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ காலேஜ் தான் ஜங்கு போயிட்டு கிளம்பியிருப்பான். ஸோ இப்போது பையன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கா. இப்போ பிரைட் கரெக்டாக வரான். இப்போ எதுக்கு வரான்? உட்கார முடிச்சிடலாம். ஒயன் உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பேசணும் உனக்கு? சாரி எல்லாத்துக்கும். நம்ம 2 பேரும் வேணாம் ஃப்ரெண்டாக இருக்கலாமா? எல்லாத்துக்கும் சாரிடி. ஆஸ் அ சீனியராக நான் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி மட்டும் இருந்துக்கலாம் சரியா? வேறு எதுவும் வேணாம். நான் உன்னை தப்பாக பார்க்கல, எதுவுமே லவ் பண்ணுறதெல்லாம். நீ மேரிட் எனக்கு தெரியும், பட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பிரைட் நீ என்ன பண்ணுற, ஜெனிக்கிட்ட கால் பண்ணி ஒயன் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க அக்செப்ட் பண்ணிட்டா ஜெனி, பிளான் சக்ஸஸ் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. இன்னும் அக்செப்ட் பண்ணிட்டேன் உன்னை ஃப்ரெண்டாக. ஓகே பிரைட்? இல்லை நீ என்ன ஜெனியா? யார் அது? எனக்கு நல்லா தெரியும், ஜெனி தான் உன்னை அனுப்பிச்சிருப்பா. இவ்வளோ நாள் என்னை அவாய்ட் பண்ணவன் திடீர்னு உனக்கு என்ன என்கிட்ட ஃப்ரெண்டு கேட்குது. சரி ஓகே, நீங்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்துக்கோ. நான் ஒன்றும் மூஞ்சில் வச்ச மாதிரி என் கூட ஃப்ரெண்டாக இராது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி பழகிறது கிடையாது. ஸோ அதனால நீ ஃப்ரெண்டாக இருக்கியா, இருந்துக்கோ. ஜெனிக்கிட்ட இந்த ஹாப்பியான நியூஸை போய் சொல்லு. அவள் ஏதாவது வேலை காட்டணும்னு நினைப்பா. நீ ட்ரை பண்ணு சரியா? அப்புறம் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் காசு கேளு. அவகிட்ட நிறைய காசு தான் இருக்குது, ஏன்னா எதுவுமே இல்லாமல் சிங்கிளாக இருக்கா. நீ வேணால் ஜெனி கூட ட்ரை பண்ணு, சூப்பர் தான். எனக்கு ஹாப்பி தான். ஆஸ் அ ஃப்ரெண்டாக அட்வைஸ் பண்ணுறேன் பிரைட், ஓகேவா? அப்போலாம் அட கால் வருது பாரு, கால் எடுத்து பேசு. இது பர்சனல் கால். அதுதான் ஜெனி தானே? இல்லை அப்படி சொல்லிட்டு பிரைட் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்கே வாய்ட்டு கடுப்பாக உட்காண்ட்ருக்கா ஜெனி இந்த அளவுக்கு இறங்கிட்டாளான்னு. எல்லாமே பண்ணுறதாக தான் தெரிஞ்சும் நான் மூடிட்டுருக்கேன். இவர் சொன்னாலும் நம்ப மாட்டுறாரு. இவர்கிட்ட நான் எப்படி நம்ப வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கு இவ கால் பண்ணுறா இப்போது? சொல்லு ஜெனி, ஹாப்பியா? பிரைட்டை நான் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் உனக்கு ரொம்ப தைரியம் துணிச்சல்னா நினப்பா. நீயே கண்ணை மூடிட்டு டமால் கீழே விழுற. இதுக்கப்புறம் நீ செத்தடி, நான் பார்த்துக்கிறேன். மூட்டை ஃபோனை வைடி. வம்சம் கேளு, இன்னைக்கு ஜங்குக்கு ஒன்று வெளியே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வருவான். பார்த்தா பிரைட் இருப்பான் அவன் கூட. ஜங்கோட நிலமை என்ன ஆகுறது? அப்படியா? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ மூட்டு ஃபோனை வைடி. சனி நீ ஒயன் நீ என்ன நினச்சிட்ட? ஜெனி ரொம்ப நார்மலான பொண்ணு. நீ எவ்வளோ லவ் வச்சுருக்க ஜங்குக்கு மேலே? அதை விட நிறைய மடங்கு நான் வச்சுருக்கேன்டி. அவன் எனக்கு தான். சரி ஃபோனை வச்சு தொலை, ஃபோனை வை. அவன் எனக்கு தான் ஃபோனை வைடி பைத்தியக்காரி. ஸோ மாமா கால் பண்ணிடலாமா? என்ன எடுக்கவே? ஹலோ மாமா. சொல்ல மாட்டாட்டி என்ன? மாமா பிரைட் என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்டான். நானும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாமா. இப்போது என்ன மாமா பண்ணுறது? சரி விடு, அதை சொல்லிட்டல, என்னென்னா என்ன நடந்துக்கோ சரியா? லிமிட்டாக இரு, வெளியெல்லாம் போகாத. அப்படி வெளியே போகிற மாதிரி இருந்தால் சொல்லு, நான் வந்து இருக்கேன் சரியா? ஐ மீன் உன் கூட வர மாட்டேன், தனியாக இருக்கேன் சரியா? உன் சேஃப்காக. மற்றபடி உன்னை ஃப்ரீண்டாக விடலான்லாம் நீ நினைக்காத சரியாடி? சரிங்க மாமா. மாமா நான் பிரைட்டை அண்ணன் கூப்பிட்டா இல்லை பிரைட்டுன்னு கூப்பிட்டா மாமா? உன்னை எது கம்ஃபர்டபுளாக அப்படி கூப்பிட்டு ஓடி பண்ணாட்டி? சரிங்க மாமா. சரி இது கேட்க தான் நான் கால் பண்ணேன். சரி மாமா வச்சுட்டேன் மாமா. பை, லவ் யூ டி பண்ணாட்டி. ஐ லவ் யூ மாமா. உனக்கு கோவம் இல்லையா? எதுக்கு? வேலை நிறைய இருக்குது, அப்புறம் பேசுகிறேன் வீட்டுக்கு வந்து.
சரிங்க மாமா, நான் வச்சிடுறேன். அப்படி சொல்லிட்டு இன்னும் கால் கட் பண்ணியிருப்பா. ஓகேடா, அந்த எபிசோட முடிச்சிடுறேன். அம்மி ஸ்டேஸ் பென்ஷல் தீபா, பாய்.